பாஜகவோட திமுக வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் தாவேகாவும் வந்து சொல்லிட்டு வராங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? பாஜக திமுக கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. எப்பவுமே ஒரு கட்சிங்க வந்தாலே தனிப்பட்ட மேலே ஒரு பெரும்பான்மையாக காட்டணுன்றதுக்காக இன்னொரு கட்சி மேலே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க கூட கூட்டணி சேருவாங்க. அவங்க வந்து இது வந்து காலகாலமாக சொல்லிக்கின வார்த்தை தான். இது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி ஒரு ஒரு நடிகராக பார்த்து எனக்கு கூட விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அது நடிகராக பார்க்க முடியும். ஆனால் மக்கள் வந்து நடிகர் வேற அரசியல் வேறன்னு பிரித்து என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு இந்த நாடு நல்ல முன்னேறும். எல்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் அண்ணாவை பிடிக்கும். அந்த படத்திலே தான் இன்னும் நினச்சிருக்கிறாங்க. எப்படி அவர் படத்தில் 2.5 மணி நேரத்தில் ஒரு ஆக்ஷனோட காட்டுறாரு. 2 மணி நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. அது தொடர்ந்து போய்க்கினே இருக்கும். வருவார், மக்களை காப்பாற்றுவார், அப்புறம் ஜெயிச்சு நிற்பார். இப்படி நினச்சி தான் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. இதை விட சொல்கிறேன் நான், அரசியல் வேறு சினிமா வேறு. அந்த ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி கரெக்டான ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் பார்ப்போம். அப்போ வந்து கரெக்டாக தான் இவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நம்மளே நினச்சிக்கணும். ஜனங்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எப்படி சொல்கிறது, இந்த ஜென்மம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜென்மத்தில் கூட நடக்காது. இந்த 2 கட்சியும் வந்து இணையும் சொல்கிறது வந்து சுத்த வதந்தி. அதாவது ஜனங்களை நம்ப வச்சுட்டா நம்ம மேலவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பாஜக டிஎம்கே ஒன்றாவதுன்னா நம்மளை வந்து யாருமே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், சிஎம் வந்தார் விஜய் சார், ஆனால் இது வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு கூட பாஜகவை இழுக்கலையே. மேகதாது எந்த விஷயத்துக்குமே இது வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட அவர் பேசுன்னு தான் நாங்கள் கேள்விப்படலைப்பா. நானும் ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும்போது கூட நியூஸ் பார்க்க மாட்டோம். இப்போ வந்து நியூஸ் தான் முக்கால்வாசி ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டுருக்கோம், நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டுருக்கோம். எதுலேயுமே அவர் பாஜகவை கேட்டதாக எந்த பதிலும் வரல. அப்படி இருக்கும்போது இவங்கள ஏன் கோத்து விட்றாங்க எனக்கு தெரியல. டிஎம்கே ஏன் பாஜக கிட்ட போகுது? டிஎம்கே தான் எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த இடம், அவங்க ஏன் பாஜக கிட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு புரியல. இது வந்து சும்மா கட்டுக்கதை, வதந்தியாக க்ரியேட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நடக்காத விஷயம் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிஜேபியோட பாசிச கொள்கைக்கு எதிர்ப்பாக தான் எப்போவுமே திமுக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது கொள்கையை மீறி திமுக செயல்படாதுன்ற ஒரு நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக சிறுபான்மையர் ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமானது திமுகவுக்கு. அதை எதிர்பார்த்து கண்டிப்பாக நான் அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. போக மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை சார். திமுக பாஜகவோட கூட்டணி அணையாது. இவ்வளோ காலமாக அவங்க தனிப்பட்டு தானே செயல்பட்டாங்க. இப்போ எப்படி அவங்க வந்து ஒன்று சேருவாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். எந்த காலத்தில் வச்சது? இப்போ கிடையாதுங்க. இப்போ அது அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுன்றது நடக்காத காரியம். இது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஐயா செய்யலை, இதுக்கு மேலேயும் செய்ய மாட்டார். கூட்டணின்றது எப்போவுமே நடக்காத காரியம். பாஜகவோட திமுக என்றைக்குமே கூட்டணி வைக்காது. அவங்களோட இது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாது. நம்மளோட எண்ணத்தில் அவங்க ஒத்து போகிறாங்க. அவங்களோட திட்டங்கள் எதுவுமே நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுங்க. அவர் இந்தியை கொண்டு வந்து இங்கே திணிக்கணும்னு அது எங்களுக்கு செட் ஆகாது. இந்திக்காரங்களுக்கு தான் இங்கே எல்லாருக்குமே வேலை. எங்கள் தமிழ் ஆளுங்க படித்து அப்படியே தான் இருக்கும். இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் டிகிரி படிச்சிருக்காங்க. யாருக்கு வேலை கொடுத்தாங்க? அன்றைக்கி அவங்க இந்த 40 பேர் செத்தவங்களுக்கு தான் வேலை கொடுத்தாங்களே தவிர எங்கள் படித்த எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்களா? நாங்கள்லாம் காத்துன்னு தானே இருக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமா? நாங்களாம் காத்துன்னு தானே உட்காந்துருக்குறோம். எங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையே. அப்போ உங்களுக்காக வந்து உயிரை விட்டால் எங்களுக்கு வேலை கிடைக்குமா? அப்போ என் பிள்ளைங்கெல்லாம் உயிர் வந்து விடணுமா? சொல்லுங்கள். ஒரு வேலைக்காக அப்போ நாங்கள் உயிரை தான் விடணும் போல இருக்குது. விட்டால் தான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? வைக்காதுங்க. அது என்றைக்குமே வைக்காது. பாஜகவோட திமுக கூட்டணி வைக்காது. நாங்கள் என்றைக்குமே தனிப்பெரு கட்சியாக தான் நிற்போம். தனிப்பெரும் கட்சி தான் எங்கள் கட்சி. அது என்றைக்குமே நாங்கள் தனிப்பெரு கட்சியாக தான் நிற்போம். கூட்டணி வச்சு தான் நாங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. திமுகவும் பாஜகவும் கொள்கை ரீதியாக 2 பேருமே எதிரெதிர் அணியில் இருக்காங்க. அதனால் கூட்டணி அமைக்கின்றது இவங்களா ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து தொகுதி மறுவரைவு டீலிமிட்டேஷன், அதுக்கு வந்து ஏற்கனவே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தென் மாநில முதல்வர்களையும் கூட்டி அதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கு எதிர்ப்பாக ஒரு பலமான ஒரு அணியை அமைச்சு நாடாளுமன்ற அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த டீலிமிட்டேஷனை இவங்க கொண்டு வரன்றாங்க. இது பண்ண அதுக்கு இவங்களுக்காக ஒரு கற்பனை, திமுக இப்படி போயிடுமா அப்படின்னு ஒரு ஆழம் பார்க்குறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து கூட்டணி பாஜகவோட போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கூட்டணி விட்டு வெளில வந்தவொடனே இவங்க இது வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு அதை வந்து இப்படி ஒரு ஆழம் பார்க்குறாங்க விட்டு. அதுதான் என்ன இப்போ திருமதி கனிமொழி வந்து
அந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கினாங்களாம். கலந்துக்கினா ஒரு கப் டீ குடிச்சதில் என்ன தவறு வந்துட போகுது? டீ குடிக்க கூப்பிட்டாங்க, போனாங்க. அதுக்கு முன்னாடி பல தேநீர் விருந்தில் வந்து பிரியங்கா காந்தி கலந்துக்கினாங்க, பல நிகழ்ச்சிகளில் பல கலந்துக்கினாங்க. அதுக்காக அவங்க ஒன்றாயிட முடியுமா? அதே மாதிரி முன்னேறிய வகுப்பிற்கு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து பாஜக கொண்டு வந்தது. காங்கிரஸ் அதை ஆதரிச்சாங்க. அதுக்காக காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக அவங்க வந்து சில காங்கிரஸ் அவங்க சுயநலத்துக்காக அவங்களும் அந்த சட்டத்தை ஆதரிச்சாங்க. அதுக்காக பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து இவர் திமுகவோட கொள்கை தொகுதி மறு வரைவில் வந்து தமிழகத்துக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது. பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உறுதியாக சொல்லிட்டாங்க. அதுக்கு தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அதை அவங்க ஆதரிப்பாங்க என்று தலைமை அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. உடனே இவங்க வந்து கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, திமுக வந்து பாஜக கூட்டணினா தமிழகத்தில் மேலும் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இவங்க செய்கிற சூழ்ச்சியை கண்டு என்றைக்குமே அவங்க ஒரு நிலையான ஸ்டாண்டில் இருக்காங்க. திராவிட கொள்கை அதில் உறுதியாக இருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணின்றதெல்லாம் வந்து வெறும் மாயை, கற்பனை கதை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பொதுமக்கள் மத்தியிலே இது எடுபடலை. இந்த பிரச்சாரம் வந்து பொய்யானது தான். பொதுமக்கள் அதை விரும்பலை. அந்த திமுகவும் பாஜகவுடன் துணை போகும் என்ற ஒரு துளியும் எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் நான் தர முடியாது. நம்பிக்கை இல்லை, அது பொய்யான ஒரு கருத்து தான். ஓகே, திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்காம தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை இது எப்போதும் இது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் மக்கள் மத்தியில். அது எடுபடாது. அது மாதிரி கூட்டணி யாருமே விரும்ப மாட்டாங்க, என்னுடைய கருத்து. கண்டிப்பாக வச்சிருக்கலாம். அது இப்போ வச்சிருக்கிறத விட ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுருந்தாக்கா தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கும், நிதிநிலை சீராயிருக்கும். ஆனால் இப்போ போகிறதுனால மக்கள் வந்து பெருசாக அதில் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதனால திராவிட ஆட்சி நடக்கணும்னு தான் நினைக்கிறது. நல்லபடியாக நல்ல ஒரு ரூலிங் வேணுன்றது. ஏன் வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? ஏன்னா வாஜ்பாய் காலகட்டத்திலலாம் திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இல்லைங்களே, வாஜ்பாய் காலத்தில் கூட உங்களுக்கு எங்கே திமுக கூட்டணி இருந்தது? திமுக தனிப்பட்டு தானே செயல்பட்டது. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியாக இருந்தது. பாஜக கூட எங்கள் கூட்டணியாக இருந்தது. பாஜக கூட கூட்டணியே இல்லையே. இனிமேலும் கூட்டணியாக அவங்க வைக்க போகிறது இல்லையே. அவங்க தனிப்பட்டு தான் செயல்படுவாங்க. மேகதாது எந்த விஷயத்துக்குமே இது வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட அவர் பேசுனதா நாங்கள் கேள்விப்படலைப்பா. நானும் ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும்போது கூட நியூஸ் பார்க்க மாட்டோம். இப்போ வந்து நியூஸ் தான் முக்கால்வாசி ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டுருக்கோம், நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டுருக்கோம். எதுலேயுமே அவர் பாஜகவை கேட்டதா எந்த பதிலும் வரல. அப்படி இருக்கும்போது இவங்கள ஏன் கோத்து விட்றாங்க எனக்கு தெரியல. டிஎம்கே ஏன் பாஜக கிட்ட போகுது? டிஎம்கே தான் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்த இடம், அவங்க ஏன் பாஜக கிட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு புரியல. இது வந்து சும்மா கட்டுக்கதை, வதந்தியாக க்ரியேட் பண்ணுறாங்க இது.